நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற பஞ்சபூத தத்துவங்களின் அடிப்படையில் அமைந்ததே நமது மனித உடல். இந்த பஞ்சபூத கலவையின் விகிதங்களில் ஏற்படும் மாற்றங்களே நமது உடலில் நோய் ஏற்படுவதற்கான காரணமாகும். இதை சீர் செய்ய சித்தர்கள் அருளிய எளிய முறைதான் முத்திரைகள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி வைஷ்ணவி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. என் பள்ளியின் பெயர் தியாகராஜர் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, பாலப்பாடி. முத்திரைகள் பஞ்சபூதங்களின் கலவையை. நமது உடல் நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவை சமச்சீராக இருந்தால் மட்டுமே நாம் ஆரோக்கியமாக வாழ முடியும். பஞ்சபூதங்களின் ஏற்ற தாழ்வுகளே நமது உடலில் நோய் வருவதற்கு காரணம். இந்த நோய்களை முத்திரைகள் மூலம் எவ்வாறு சரி செய்வது என்பதை இப்பொழுது பார்க்க போகிறோம். அதாவது தனது திறத்தால் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளுதல். நமது சுண்டு விரல் நீரையும், மோதிர விரல் நிலத்தையும், நடுவிரல் ஆகாயத்தையும், சுட்டு விரல் காற்றையும், கட்டை விரல் நெருப்பையும் கூறுகிறது. முத்திரைகள் நம் தாயின் கருவறையில் இருக்கும் போதே இந்த அமைப்பில் தான் இருக்கும். ஆதிமுத்திரை. ஆதிமுத்திரை கட்டை விரலை குவித்து வைத்த அதன் 4 விரல்களையும் ஒன்றாக சேர்த்து நன்கு மூடிக்கொள்ள வேண்டும். இதுவே ஆதிமுத்திரை ஆகும். ஆதிமுத்திரையின் நன்மைகள்: நுரையீரலில் மேல் பகுதிக்கு ஆக்சிஜன் செல்ல உதவுகிறது. அடுத்தது பிராணமுத்திரை. பிராணமுத்திரை மோதிரங்களையும் சுண்டுரல்களின் மேல் கட்டை விரலை வைத்து குவிக்க வேண்டும். இதுவே பிராணமுத்திரை ஆகும். பிராணமுத்திரையின் நன்மைகள்: நமது உடலில் நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் நமது உடலில் பிராணசக்தி தலைப்படுதலே காரணமாகும். இந்த முத்திரை செய்வதன் மூலம் களைப்பை போக்கி சுறுசுறுப்பை தரும். நிறைய ஆற்றல் கிடைக்கும். கண் பார்வை கோளாறுகளை சரி செய்யும். டிவி, போன் பார்ப்பதன் மூலம் பிராணனை இழக்கக்கூடும். இந்த முத்திரை செய்வதன் மூலம் பெறலாம். அடுத்தது சின்முத்திரை. சீன்முத்திரை ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் குவித்துக் கொள்ள வேண்டும். இதுவே சீன்முத்திரை ஆகும். சின்முத்திரையின் நன்மைகள்: தலைவலி, தூக்கமின்மை, கோபம், கவலை ஆகியவற்றை போக்குகின்றது. அடுத்தது அஞ்சலி முத்திரை. அஞ்சலி முத்திரை வணக்கம் சொல்வது அஞ்சலி முத்திரை ஆகும். நாம் வணக்கம் சொல்வதே ஒரு முத்திரைதான். வடது முறை, இருக்கு முறை என்னுமே இயங்கும். அடுத்தது தாமரை முத்திரை. தாமரை முத்திரை முதலில் உட்கார்ந்து முற்றி போட்டு 2 கைகளையும் தாமரை முற்றுக்கோள் வைத்து கட்டை விரலையும் சுண்டு விரலையும் இணைத்து மற்றவர்களை விரிக்க வேண்டும். இதுவே தாமரை முத்திரை ஆகும். தாமரை முத்திரையின் நன்மைகள்: இதய நோய்களை குணப்படுத்தும். அடுத்தது பிருத்திவி முத்திரை. பிருத்திவி முத்திரை மோதிர விரலையும் கட்டை விரலையும் ஒன்றாக சேர்த்து குவிக்க வேண்டும். இதுவே பிருத்திவி முத்திரை ஆகும். பிருத்திவி முத்திரையின் நன்மைகள்: உடலில் ஆக்சிஜன் அளவை சமப்படுத்த உதவுகிறது. அடுத்தது முகுளமுத்திரை. முகுளமுத்திரை கட்டை விரலுடன் 4 விரல்களையும் ஒன்றாக சேர்த்து குவித்துக் கொள்ள வேண்டும். இதுவே முகுளமுத்திரை ஆகும். முகுளமுத்திரையின் நன்மைகள்: நினைத்தது நிறைவேறும். அடுத்தது மீன்முத்திரை. மீன்முத்திரை இடது கை மேல் வலது கையை வைத்து 4 விரல்களையும் ஒன்றாக சேர்த்து கட்டை விரலை மீன் போல் நீந்த வேண்டும். இதுவே மீன்முத்திரை ஆகும். மீன்முத்திரையின் நன்மைகள்: உள்ளுறுப்புகளுக்கு சக்தி அளிக்கும். அடுத்தது ஆகினி முத்திரை. ஆகினி முத்திரை அனைத்து விரல்களையும் ஒன்றாக சேர்த்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். இதுவே ஆகினி முத்திரை ஆகும். ஆகினி முத்திரையின் நன்மைகள்: சரியான முடிவெடுக்க முடியும். நன்றி.